ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லியும் விஜயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி கதிரேசனை வச்சு தான் மல்லி கிட்ட வந்து அவங்களுடைய வேலையை வந்து நடத்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது மல்லியும் விஜயும் பிரிஞ்சுட்டு ரஞ்சிதாவை விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டு பயந்துட்டாங்க. அதாவது வெண்பாக்கு ஏதாவது ஒன்று ஆனால் விஜயால தாங்க முடியாது. அதனால நம்ம நடுவில் தானே வந்தோம், நம்ம நடுவுலவே பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் விஜயும் மல்லியும் எக்காரணத்தை கொண்டும் பிரியவே கூடாது அப்படின்றதுக்காக தான் மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேர் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மல்லிக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துறது, நம்ம வந்து நம்மளை வெறுக்கிற மாதிரி தான் நம்ம விஜய்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க இருக்கிறதுனால ஸோ அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ வெண்பா ஒரு பக்கம் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஸ்கூலில் வந்துட்டு அவள் ஏதோ ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக உக்காந்துட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி டீச்சர் சொன்னதுனால நம்ம விஜய் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வெண்பாவோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு வந்து இப்போ அவள் வந்து நல்லா இருந்தால் தான் பின்னாடி வந்து அவள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கதிரேசன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியை பயங்கரமாக மிரட்டி தள்ளுறாங்கன்னே சொல்லலாங்க. என்ன அப்படின்னா பிரேக் ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ராஜியும் ரஞ்சிதாவையும் அப்படியே அவங்க சாவர நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்குவாங்களேன். அவங்க செத்துட்டு அப்புறம் 2 மாலை போட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது பயங்கரமாக இருக்குது. இதை கேட்ட நம்ம ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த பயத்திலே சவாலும் விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன அப்படின்னா இங்கே பாரு, தேவையில்லாத வேலை செஞ்சுருந்தேன் நீ, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பொறுத்திருந்து